சார் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? அதுவும் இல்லாமல் இப்போ வந்து 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஓகே, குட் கொஷின். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறது வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, இவன் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் ஒர்க்கர் அப்படி கிடையாது. ஒரு தெரியாத விஷயத்த இன் அண்ட் அவுட், டாப் டு பாட்டம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக முயற்சி செய்கிறான் பாருங்க, அவன் தான் ஹார்ட் ஒர்க். அவனை வின் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். சரி, நீங்கள் கேட்டீங்க 95% ஏன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறாங்க மீன்ஸ் என்னென்னா, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்குறாங்க, யார்கிட்டையும் ஒரு கால் இன்புட் வாங்கிட்டு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கர் ரிலேட் பண்ணி நான் நீங்கள் சொல்கிறேன். ஹார்ட் ஒர்க்கருங்கிற என்னன்னா, டாப் டு பாட்டம் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி 1000 டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் என்ன லாப நஷ்டம் இருக்குன்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி போகிறான் பாருங்க, அவன் தான் வந்து ஹார்ட் ஒர்க்கர். அவன் என்றைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடரை பாருங்கள், அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கர் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக காலை புட்டால் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வாங்கி ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் பேலன்ஸு ஜீரோவாக இருக்கும், இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல்.